Hello friends, welcome to the TN Makers YouTube channel. மே 16க்கான அஃபேர்ஸ் கிளவுடோடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவே நீங்கள் 1.5x ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அஃபேர்ஸ் கிளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் படிச்சுட்டு போய் நீங்கள் அங்கே குவிஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. அந்த போர்ட்ஸில் கார்கோ ஹேண்டிலிங் இருக்குது இல்லைங்களா, இந்த சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி, அந்த ஹேண்டிலிங் 4.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன ஃபினான்ஷியல் இயரில் 819 மெட்ரிக் டன் இருந்தது. இந்த டைம் என்ன ஆயிருக்குன்னா 855 மெட்ரிக் டன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த 855ல் ஒடிசா இருக்கக்கூடிய பாரதீப் போர்ட் இவங்களும், குஜராத்தில் இருக்கக்கூடிய தீன் தயாள் போர்ட், இவங்க 2 பேரும் ஈச் 150. ஸோ இவங்க 2 பேருமே 300 மெட்ரிக் டன் அளவுக்கு சேர்ந்து கம்பைண்டாக இண்டிவிஜுவலாக 150 ஈச் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாராதீப் போர்ட், குஜராத்தில் இருக்கக்கூடிய தீன் தயாள் போர்ட். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. அந்த 12 மேஜர் போர்ட்ஸ்லேருந்து இன்கம் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24,203 கோடி இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நடந்த ப்ராஃபிட். ஓகேங்களா, இன்கம். இதே ஃபினான்ஷியல் இயர் 15 ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி இது 11,760 கோடியாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, மோர் தென் டபுள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதை பாருங்கள், இதுதான் இந்த 12 மேஜர் ஏர்போர்ட். தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 3 இருக்குது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிதம்பரம், ஓகேங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை போர்ட், காமராஜ் போர்ட். ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 12ம் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் மேஜர் போர்ட்ஸ் விச் அமாங் நாட் மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான ஏர்போர்ட் இது போர்ட் என்ன அப்படின்னா இந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாரதீப், குஜராத்தில் இருக்கக்கூடிய தீன் தயாள். இதில் எந்தெந்த பாட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டிருக்காங்க. இந்த கண்டெய்னர் மூலிமா 10%, ஃபெர்டிலைசர் 13%, பெட்ரோலியம், ஆயில், ரூப்ரிகேண்ட் அதெல்லாம் ஒரு 3%, அண்ட் மிசலியஸ் கமோடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் இருக்குங்களே அதெல்லாம் 31%. ஸோ இதோடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மேலோட்டமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த போர்ட் அசோசியேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. 1966 இது வந்து ஒரு ஆக்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தா நமக்கு 12 போர்ட்லேருந்து 855 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு நமக்கு ஹேண்டிலிங் நடந்திருக்கு, கார்கோ ஹேண்டிலிங். அதில் இந்த ஒடிசாவை சேர்ந்த பாரதீப், தீன் தயாள் போர்ட்டுக்கு 150 ஈச் அப்படிங்கிறதும், டோட்டலாக எவ்வளோ இன்கம் இருக்குன்னா 24,203 கோடி அப்படிங்கிறதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான. செமிகண்டக்டருடைய யூசேஜ் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா, அதை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்தியாவில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணுன்றதுக்காக HCLும் ஃபாக்ஸ்கான் கம்பெனியும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 6வது கண்டக்டர் ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உற்பத்தி அதாவது ரெடி பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். 6வது செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஜேவாரில். இதுக்கு முன்னாடி 5 செமிகண்டக்டர் எங்கெங்கே இருந்துச்சுன்ற டேட்டா அங்கே இருக்குது. அதில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அஸ்ஸாம், மீதி எல்லா இடத்துலையும் குஜராத் தான் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் இப்போ அப்பார்ட் ஃப்ரம் அஸ்ஸாம், குஜராத், உத்தரப்பிரதேசத்தில் ஜேவார் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இதுதான் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய முதல் செமிகண்டக்டர் யூனிட்டும் கூட. 3,706 கோடி பட்ஜெட்டில் இதை கொண்டு வராங்க. இதுக்காக யூனியன் கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 5 செமிகண்டக்டரும் நீங்கள் எங்கெங்கே இருக்குன்றது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. யமுனா எக்ஸ்பிரஸ் வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த இடத்துல தான் இந்த சிப் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கொண்டு வராங்க. செமிகண்டக்டர் அண்ட் சிப் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஜேவார் உத்தரப்பிரதேசத்தில் 3,706 கோடியில்
உற்பத்தி பண்ண HCLக்கும் ஃபாக்ஸ்கான் கம்பெனிக்கும் யூனியன் கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்கு. இந்த 6th செமிகண்டக்டர் யூனிட்ன்றது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, நம்ம பட்ஜெட்டில் படிச்சிருப்போம். யூனியன் கேபினெட் ஒரு 76,000 கோடியில் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷனை லான்ச் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த செமிகண்டக்டர் யூனிட் அப்படிங்கிறதும். ஓகே, இது எப்போ ஆக்ஷன் வரும், ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா 2027. ஓகே, இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவருடைய தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ராஜ்யசபா மெம்பர், ஒடிசாவில் இருக்கார். பேர் அஸ்வினி வைஷ்ணவ். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம ஃபாக்ஸ்கான் கம்பெனின்னு சொன்னோம். அதோடைய ஒரு சப்சிடரியான ஹோன்ஹாய் ப்ரிசிஷன் இண்டஸ்ட்ரி தான் இதுக்கு டைப் பண்ண போகிறாங்க. 2 பேர் HCLோட சேர்ந்து. HCLோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நொய்டா, UP. இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தாய்வான். இந்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பயோ ஃபவுண்ட்ரினா என்னென்னு படிச்சுக்கலாம். சிந்தட்டிக் பயாலஜி, பயோ மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரீசிஷன் பயோடெக்னாலஜி இதெல்லாம் ஆக்சிலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த பயோ ஃபவுண்ட்ரி. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? பயாலஜி, பயோ மேனுஃபேக்சரிங், பயோடெக்னாலஜி, பயோ சம்மந்தமாக இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்டை ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி தான் பயோ ஃபவுண்ட்ரி. அதாவது நியூ டெல்லியில் 31வது போர்ட் மீட்டிங் நடக்குது. யாருக்கு? கவர்னர்ஸ்க்கு. இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி இவங்களுடைய கவர்னர்ஸுக்கு 31வது போர்ட் மீட்டிங் நியூ டெல்லியில் நடக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பப்ளிக்லி ஃபண்டட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி ஃபண்டட் பயோ ஃபவுண்ட்ரியை டெடிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த பயோ ஃபவுண்ட்ரி எதுக்கு கீழே வரும்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஜெனரிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி இதோடைய அப்ரிவேஷன். அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பயோ ஃபவுண்ட்ரி பப்ளிக் ஃபண்டடாக ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. 31st போர்ட் மீட்டிங் நியூ டெல்லியில் நடந்தபோது. ஓகேங்களா, இதை யார் டெடிகேட் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜித்தேந்திரா சிங் அவர்கள். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ இதோடைய எக்கானமி அச்சீவ்மெண்ட் டார்கெட் என்ன, பயோ எக்கனாமியோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா 2030க்குள்ள 300 பில்லியன் USD. 2030க்குள்ள 300 மில்லியன் USD தான் பயோ எக்கனாமி டார்கெட் ஃபார் இந்தியா. ஆனால் கரண்ட்லி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165.7 பில்லியன் USD 2024 படி. இதுவே 2014 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 பில்லியனாக இருந்தது. இப்போ 165.7 பில்லியன் பயோ எக்கனாமியாக இருக்குது. இதை 2030க்குள்ளே என்ன பண்ணணும்? 300 பில்லியனாக அச்சீவ் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின்லேருந்து எக்ஸ்ட்ரா என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த பயோ ஃபவுண்ட்ரி பயோ E3 அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாலிசி. இந்த பாலிசியோடைய ஒரு கீ காம்பனண்ட் தான் இந்த பயோ ஃபவுண்ட்ரி. நம்ம ஆல்ரெடி என்னென்னு படித்தோம் இல்லையா பயோ ஃபவுண்ட்ரினா. ஸோ இந்த பயோ E3 கொடுத்துட்டு இந்த ஈயோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத நான் ஒரு IBPS கிளர்க் மீன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். எழுதுனேன், ஒரு எக்ஸாமில் கேட்டு வந்தாங்க. ஸோ எக்கானமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. இதில் பயோடெக்னாலஜிக்காக பயோ அப்படிங்கிறது பயோடெக்னாலஜி, எக்கானமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரிபிள் CNM அப்படிங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கானமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. CNM முன்னாடி. எக்கானமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன்னா, எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எகைன் கேட்க வாய்ப்பு இருக்குது. சமுத்திரயான், சமுத்திரம்னாலே கடல்னு அர்த்தம். ஓகேங்களா, கடல். அப்படி கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த சமுத்திரயான்னு சொல்லுவாங்க, ஒரு மிஷன். டீப் ஓஷன் மிஷன், மேன்டு டீப் ஓஷன் மிஷன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு மேன்டு டீப் ஓஷன் மிஷன் தான் இந்த சமுத்திரயான். ஆழ்கடலில் போயிட்டு மனுஷர்கள் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த சமுத்திரயான்.
இதை 2026க்குள்ள லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அது பேர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜி. அதோடைய டைரக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. நாங்கள் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மேன்டு டீப் ஓஷன் மிஷனான சமுத்திரயான 2026க்குள்ளே லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இந்த மிஷன் எதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மாத்சயா அப்படிங்கிற மேன்டு சப்மர்சிபிள் வெஹிக்கிள், நீர்மூழ்கி கப்பல். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான் டீப் ஓஷன் மிஷனுக்கு மேனை கொண்டு போவாங்க. இது வந்து ஒரு 3 சயின்டிஸ்ட்டை கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. 6 கிலோமீட்டர் அண்டர் த சி இது டெப்த் வர போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. டீட்டெயில் கண்டென்ட்டில் போய் படிச்சுக்கோங்க. சமுத்திரயான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய டீப் ஓஷன் மிஷன் ஒரு மிஷன் இருக்குது. அதோடைய ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்றாங்க. எதுக்காகனா, டீப் சி ரிசோர்சிங் அண்ட் கண்டக்டிங் சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, டீப் சி ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த இந்தியாவுடைய டீப் ஓஷன் மிஷன் கொண்டு வந்தாங்க. அதோடைய ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த சமுத்திரயான். நேஷ்னல் ஓசோன் டெக்னாலஜினா எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் தான் இருக்குது. சென்னையில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில். ஓகே, 1993லேருந்து இது இருக்குது. இப்போ நம்ம டீப் ஓஷன் மிஷனை பற்றி படித்தோம் இல்லையா, அதே ப்ளூ எக்கானமி சம்மந்தமாக இன்னொரு நியூஸ் வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு 5 டே நேஷ்னல் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து. அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ரோல் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ப்ளூ எக்கானமி அப்படிங்கிற ஒரு 5 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஐசிஏஆர் சிஎம்எஃப்ஆர்ஐ, ஐசிஏஆருடைய சிஎம்எஃப்ஆர்ஐனா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவங்களும் விஜயனா பாரதி அவங்களும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னா கொச்சி, கேரளா. இந்த சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ஹெட் குவார்ட்டர் கொச்சி, கேரளா. ஆஸ்பிரண்ட்ஸ், மெடிக்கலி இம்பார்ட்டண்ட் ஆன்டி மைக்ரோபியல் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதை சும்மா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய இப்போல்லாம் மீனுக்கு ஊசி போட்டு வளர்க்குற பழக்கம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை தடுக்கும் விதமாக நிறைய ஆன்டி மைக்ரோபியல்ஸ் கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. யார் இதை பண்ணாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியும் யாரோட கவுன்சிலிங் அடிப்படையில்னா இஐசின்னு இருக்குது, எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில் இருக்கும், அவங்க பேர் தான் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கவுன்சில். இவங்க பரிந்துரையின்படி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியலை அக்வா கல்ச்சரில் பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடை வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் ஆக்ட் 1963 அதன் அடிப்படையில் தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவர்கள் இதை தடையை விதிச்சிருக்காரு. இது ஓவர் யூஸாகவும் இருக்கும், மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ். ஆன்டிபயாட்டிக்ஸ்க்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. அப்புறம் ஓவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்தும் விதமாக தான் இந்த தடை விதிச்சிருக்காங்க. மொத்தம் ஒரு 12 ப்ராடக்ட்டுக்கு, 12 ஆன்டிபயாட்டிக் கிளாஸஸ்க்கும் 6 ஆன்டிபயாட்டிக்ஸுக்கும் இவங்க தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த 12 ஆன்டிபயாட்டிக் கிளாஸஸ் அண்ட் 6 ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்லி யூஸ் ஃபார் ஹியூமன்ஸ் இருக்கக்கூடியது. பட் ஆனால் இங்கே அக்வா கல்ச்சரில் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா ஆன்டிபயாட்டிக்ஸ், ஆன்டிவைரல், ஆன்டிப்ரோட்டோசோல்ஸ் இந்த 3ஐயும் இந்த லிஸ்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி ஆட் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் என்ன பண்ணுன்னா ஒன் ஆஃப் த டிரைவர்ஸ் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது டெக்னிக்கல் வேர்டு, ஏஎம்ஆர் கூடிய அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. ஹியூமனுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் உடம்புக்கு சரியில்லாமல் வந்தால் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது இது.
இது எல்லா இடத்துலையும் இப்போ ஓவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டிவைரல்ஸ், ஆன்டி புரோட்டோசோல்ஸ் இது எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்வா கல்ச்சர் செக்டாரில் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ண தடை விதிச்சிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரல்ஸ், ஆன்டிபோட்டோஸால் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அவர் தான் இதை பண்ணியிருக்காரு. 12 ஆன்டிபயோட்டிக் கிளாஸஸ், 6 ஆன்டிபயோட்டிக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆக்டின் கீழ்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆக்ட் 1963 கீழே இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர் உலகத்திலே. ஓகேங்களா, 8% ஆஃப் த குளோபல் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் சைனா. டாப் சைனாக்கு அடுத்து இந்தியா தான் உலகத்திலே ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்காங்க. இது மேலோட்டமாக படிக்கக்கூடிய நியூஸ் தான். ட்ரோன் பேஸ்டு சிஸ்டம் இருக்குல்ல ஆஸ்பிரண்ட்ஸ், அதில் குவாண்டம் கியூ டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜியை, இதில் ட்ரோன் பேஸ்டு சிஸ்டமில் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜியை கொண்டு வரதுக்காக ஒரு எம்ஓயு பெங்களூரை சேர்ந்த சினர்ஜி குவாண்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே இருக்கக்கூடிய சிடாட், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே இருக்கக்கூடியது. இவங்களும் சினர்ஜி குவாண்டமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன் பேஸ்டு சிஸ்டமில் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வர போகிறாங்க. அவ்வளோதான் நியூஸு. இப்போ ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இது மூலம் ஹேக்கிங்கெல்லாம் உள்ளாகும் இல்லையா? இப்போ இந்த டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரதால, QKD டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரதால அன்பிரேக்கபிள் என்கிரிப்ஷனை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், ஸ்கேலபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BB84 ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 6 ஆர் எபோவ் அந்த வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்கோட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். நம்ம எந்த கம்பெனி என்ன எம்ஓயு சைன் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தா போதும். எதற்காகனா குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வரதுக்காக. இதில் ட்ரோன் பேஸ்டு சிஸ்டம்க்கு. ஆஸ்பிரண்ட்ஸ், கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு குளோபல் டயலாக், ஒரு மீட்டிங் மாதிரி இது. ஓகேங்களா, எங்கே இனாக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நேபாள் காத்மண்டில் கிளைமேட் சம்மந்தமாக ஒரு குளோபல் டயலாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா நேபாளுக்கு ஒரு 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த குளோபல் டயலாக்னு சொல்லலையா, அது பேர் என்னென்னா சாகர்மாதா சம்பாட் அப்படிங்கிறது தான் இந்த குளோபல் டயலாகுடைய நேமு. அது வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக வச்சுருக்காங்க. நேபாள் காத்மண்டில் 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி மே வரை இது நடந்திருக்கு. அந்த இடத்துல வச்சு நேபாள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளை யார் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நேபாளுக்குன்னு ஒரு இந்தியன் அம்பாசிடர் இருப்பார் இல்லையா, அவர் பேர் நவீன் ஸ்ரீவஸ்தவ். அவர் நேபாளுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு கொடுக்குறாரு. அவர் பேர் அர்ஜு ராணா. நவீன் வந்து அர்ஜு ராணாக்கு கொடுக்குறாரு, இந்தியாவுடைய அம்பாசிடர் டு நேபாளுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு. ஸோ இந்த டயலாக் இருக்கு இல்லையா, கிளைமேட் சேஞ்ச் டயலாக், சாகர்மாதா சம்பாட், அதுக்குன்னு ஒரு தீம் வைப்பாங்களா, அந்த தீமும் படிச்சுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் மவுண்டைன்ஸ் த ஃபியூச்சர் ஹியூமானிட்டி. கிளைமேட் சேஞ்ச் மவுண்டைன்ஸ் அண்ட் த ஃபியூச்சர் ஹியூமானிட்டி அப்படிங்கிறதா இதோடைய தீம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இந்தியா நேபாளுக்கு ஒரு 15 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுத்துருக்கு இந்த கிளைமேட் சம்மிட்டில், சாகர்மாதா சம்பாட்டில், நேபாள் காத்மண்டில் தான் இது நடக்குது. ஒரு 2 ஆர்கனைசேஷன், அது யாருன்னா IUCN, முக்கியமான நியூஸ் இது. கிளாண்ட் சுவிட்சர்லாந்து, இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. IUCN ஹெட் குவார்ட்டர்ஸ் கிளாண்ட் சுவிட்சர்லாந்து. அவங்க பேஸ் பண்ண ஒரு குரூப் தான் பிரைமேட் ஸ்பெஷலிஸ்ட் குரூப். ஓகேங்களா, அவங்களுக்கு கீழே ஒரு கமிஷன் இருக்குது, ஸ்பெஷல் சர்வைவல் குரூப். ஓகேங்களா, இந்த PSG ஒரு ஸ்பெஷல் சர்வைவல் கமிஷன் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கக்கூடிய லொய்சானான்ற ஒரு இடத்துல இன்னொரு சொசைட்டி இருக்குது. அவங்க பேர் இன்டர்நேஷ்னல் பிரைமேட்டாலஜிக்கல் சொசைட்டி. 2 பேருமே பிரைமேட் சேர்ந்தவங்க. பிரைமேட் அப்படின்னா என்னென்னா பாலூட்டின்னு அர்த்தம். பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம படிச்சிருப்போம்ல ஸ்கூலில், அந்த மாதிரி பாலூட்டிக்கு பேர் தான் இந்த பிரைமேட்னு சொல்லுவாங்க. அப்போ பிரைமேட் ஸ்பெஷலிஸ்ட் குரூப்ன்றது IUCN.
அவங்களுடைய ஸ்பெஷல் சர்வைவல் கமிஷன் குரூப்பும் இந்த ஐபிஎஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரமேட்டிக்கல் சொசைட்டியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. கூட யூஎஸ்ஏ பேஸ்டு ரீவைல்டு அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சேர்றாங்க. 3 பேர் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை விடுறாங்க. அது பேர் என்னென்னா பிரைமேட் இன் பெரில் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் 25 என்டேஜ்டு பிரைமேட் 2023லேருந்து 25 வரை. இந்த பிரைமேட்ஸ்லாம் அழிவு கட்டத்தில் இருக்குங்களா 25 டாப் 25 அப்படிங்கிறத 25 மோஸ்ட் என்டேஜ்டு பிரைமேட் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேஜர்லி எந்தெந்த ரீஜியன்னா ஏசியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், சவுத் அமெரிக்கா தான். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஐயூசிஎன்னுடைய என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் 25 பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது டெப்த்தாக கேட்டால் கூட நமக்கு ஞாபகம் வச்சு எழுத முடியுமோ தெரியல. ஏசியாவிலேருந்து இதுவரை ஞாபகம் வச்சுக்கலாம் எத்தனைன்ட்டு. ஏசியாவிலேருந்து ஒரு 9 இனங்களும், ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு 6 இனங்களும், மடகாஸ்கர்லேருந்து ஒரு 4 இனங்களும், சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவிலேருந்து ஒரு 6 இனங்களும் இதில் என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பிஎஸ்சின்னா அது என்ன பண்ணுறாங்க, ஐயூசிஏன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதை விட நமக்கு ஐயூசிஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் முக்கியம், கிளாண்ட் சுவிட்சர்லாந்து. இந்த பயோடைவர்சிட்டி கன்வென்ஷனுக்காக இருக்கக்கூடியதான் இந்த ஐயூசிஎன் எஸ்எஸ்சி. இந்த ரிப்போர்ட்டுடைய ஹைலைட்ஸை நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு யார் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, எத்தனை இனங்கள் அதில் டேஞ்சர் லிஸ்ட் இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். அதை தாண்டி இந்த ஹைலைட் ஆஃப் த ரிப்போர்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மைண்ட் மேப்பு. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இந்த மைண்ட் மேப்பு. மற்ற நியூஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது வந்து பேங்கிங் அண்ட் எக்கனாமி நியூஸ் போயிட்டோம். கனரா பேங்க்கும் யூனியன் பேங்க்கும் 2 டெபாசிட் ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னா கனரா ட்ரூ எட்ஜ். இது வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கான ஒரு டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? இது பேர் டைம் டெபாசிட். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது டேர்ம் டெபாசிட். டேர்ம் டெபாசிட்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைம் டெபாசிட்னு என்ன, டேர்ம் டெபாசிட் என்ன, பேங்கிங் அவேர்னஸில் இன்டர்வியூவில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ கனரா பேங்க் கொண்டு வந்தது டைம் டெபாசிட், கரண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்ட்டு. யூனியன் பேங்க் கொண்டு வந்தது யூனியன் வெல்னஸ் டெபாசிட் அப்படின்றது டெபாசிட், டேர்ம் டெபாசிட். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் டீட்டெயில்டாக. கனரா பேங்க் கொண்டு வந்து அந்த கனரா ட்ரூ எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இது க்ரோ வித் ட்ரஸ்ட் லீட் வித் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு டேக் லைனை கொண்டு வந்த ஒரு சேவிங் கரண்ட் அக்கௌண்ட் தான். இதோட எலிஜிபிலிட்டி என்ன பெனிஃபிட் அதெல்லாம் இப்போ பார்ப்போம். இதை பாருங்கள், இந்த கனரா ட்ரூ எட்ஜ் அப்படிங்கிறது இந்த டேக் லைன் கீழே கொண்டு வந்தது 0 இனிஷியல் டெபாசிட்டு. இது வந்து சாதா நமக்கு வந்து என்னது சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் தான். இது வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை, பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, டேக் லைன் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த யூனியன் பேங்க்குன்னு நிறைய டேர்ம் டெபாசிட்டால ரேட் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த டேர்ம் டெபாசிட்டுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா 18 to 75 இயர்ஸ் இருக்குது ஹஸ்பண்ட்ஸ். 375 நாள். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூராக கொடுத்துருக்காங்க. 6.75% இன்ட்ரெஸ்ட்டு. அடிஷ்னலாக ஒரு 0.5 எக்ஸ்ட்ரா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுப்பாங்க. கஸ்டமர் குறைஞ்சது 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மேக்ஸிமம் 3 கோடி வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த யூனியன் வெல்னஸ் டெபாசிட் ஸ்கீமுக்கு கீழே. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 375 நாள் ஸ்கீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 375 நாளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆனால் இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுக்குறாங்க. அதுவும் கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன்றாங்க. அப்படின்னா நம்ம காசு கட்ட தேவையில்ல, 5 லட்ச ரூபா வரை நமக்கு ஏதாச்சும் பில் ஆகுதுன்னா அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுத்துருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஆன்லைன் மூலிமா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த யூனியன் வெல்னஸ் டெபாசிட் ஸ்கீமுக்குள்ள இருக்குது. ஓகேங்களா? 5 லட்சம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது, மினிமம் 10 லட்சம், மேக்ஸிமம் 3 கோடி வரை. 6.75ன்றது இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்புறம் 375 நாள் தான் இந்த டென்யூர் இருக்குது, 18லேருந்து 75 வயசு வரை இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் இந்த பேங்கிங் அவேர்னஸ்க்காக நம்ம படிக்க வேண்டிய நியூஸ்கள். ஐபிஎஸ்பிஓ மாதிரி எக்ஸாம்பிளாக டெப்த்தாக கேட்டால் கேட்பாங்க. ஓகேங்களா? கனரா பேங்க் பெங்களூரு, கர்நாடகா தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். டுகெதர் வீ கேன் அப்படிங்கிறது இதோடைய டேக் லைன். 1906 இதெல்லாம் படிக்கணும். எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனால் 1906. யூனியன் பேங்க் 1919. குட்
குட் பீப்புள் டு பேங்க் வித் அப்படிங்கிறது தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதோடைய சிஇஓ மணிமேகலை, மும்பை தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அதே மாதிரி கனரா பேங்க்குக்கு சத்யநாராயண ராஜு அப்படிங்கிறது தான் எம்டி சிஇஓ. சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் படி எக்ஸ்போர்ட்டோடைய ஷேர் வந்து 45.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கான் எம்எஸ்எம்இ மெர்ச்சன்டைஸில். ஸோ இந்த சிட்பி ரிலீஸ் பண்ண அந்த ரிப்போர்ட் பேர் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த இந்தியன் எம்எஸ்எம்இ செக்டார் ப்ராக்ரஸ் அண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் இதோடைய டைட்டில். அரௌண்ட் 2097 எம்எஸ்எம்இ அக்ராஸ் 19 செக்டாரில் இவங்க இந்த சர்வே எடுத்திருக்காங்க. மேனுஃபேக்சரிங், சர்வீஸ், ட்ரேடிங் அந்த பிரிவின் கீழே. இந்த ரிப்போர்ட்டின் படி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், இது வந்து எம்எஸ்எம்இக்காக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். இதில் 6.2 கோடி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான் அப் டு மார்ச் 2025 வரை. இதே போன மார்ச் 2024 வரை எவ்வளோ இருந்துச்சுன்னா 2.5 crore தான். 2.5 crore 6 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6.2 crore. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஜிடிபியில் 30% கான்ட்ரிபியூட் பண்ணுறது எம்எஸ்எம்இ தான். ஓகேங்களா? 11 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு இது வேலை கொடுக்குது, எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டைட்டில் பார்த்துக்கோங்க. இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் 6.2 crore ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில் 30%. ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் எக்ஸ்போர்ட்டோடைய எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூஷன் 45.79% ஃபினான்சியல் இயர் 25ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சர்வே இருக்குங்க, ஆனுவல் சர்வே ஆஃப் யூனிகார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைஸ் ASUSA. அந்த ரிப்போர்ட்டின் படி இந்த ஃபீமேல் ஓன்டு என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, ஃபீமேல் ஓன்டு என்டர்பிரைசஸ் அது வந்து 26.2%க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2023 to 24 டேட்டா படி. ஓகேங்களா? இதையும் பார்த்துக்கோங்க. 22.9லேருந்து 26.2% ஃபீமேல் ஓன்டு ஸ்டார்ட் அப்ஸோ எம்எஸ்எம்ஓ எதனாலும் சொல்லிக்கலாம், அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த ASUS அப்படிங்கிற ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ சிட்பி தானே இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க, அதோட ஸ்டாட்டிக் பார்த்துக்கலாம். லக்னோ உத்தரப்பிரதேஷ், ஐஆர்டிஏ தான் வந்து ஹைதராபாத்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஐஆர்டிஏ தான் ஹைதராபாத். இது வந்து சிட்பி லக்னோ உத்தரப்பிரதேஷ் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். மனோஜ் மிட்டால் இதோடைய எம்டி, எஸ்டாப்ளிஷ் 1990. அதாவது உத்தராகண்டுடைய அர்பன் செக்டார் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருக்குது இல்லைங்களா ஸ்பென்ஸ், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் அதோடைய அர்பன் செக்டார் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரு 1910 கோடி அளவுக்கு லோன் வாங்கியிருக்காங்க யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட. எதுக்கு இந்த லோன் அப்படின்னு பார்த்தா அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக. அர்பன் டெவலப்மெண்ட்னாலே மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா, ஒன்று தண்ணி, வாட்டரை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க, இல்லைனா ரோடு ப்ராஜெக்ட், இல்லைனா மெட்ரோ ப்ராஜெக்ட், இதை சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ இவங்க கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னா, ஒரு 4 சிட்டி எக்ஸ்பென்ஸ் உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 சிட்டி, அந்த சிட்டியில் மேக்ஸிமம் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் சீவேஜ் சிஸ்டம்காக பித்தோகார் அப்படிங்கிற ஒரு சிட்டிலையும், மீதி இருக்கக்கூடிய சித்தார்கஞ்ச், ருத்ராப்பூர், காசிப்பூர் இந்த 3 சிட்டிலையும் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும், அதே பித்தாகார்லேயும் ட்ரிங்கிங் வாட்டரோடு சேர்ந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னா அந்த சாக்கடை, அப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அந்த சாக்கடை தண்ணியை ரீயூஸ் பண்ணுறது வேறு பர்பஸ்க்காக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீவேஜ் சிஸ்டமில் வந்துடும். ஸோ அந்த ப்ராஜெக்டும் ட்ரிங்கிங் வாட்டரும் சேர்ந்து பித்தாகார்லேயும் மீதி இருக்கக்கூடிய 3 சிட்டிலையும் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பைப் போடுறது, அந்த நம்ம வீட்டுக்கெல்லாம் பைப் போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வில்லேஜெலாம் நிறைய, அந்த மாதிரி விஷயங்கள், அண்டு ப்ராப்பரான அந்த டேங்க் கட்டி கொடுக்குறது, லாங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போகிறது, வேறு இடத்துலேருந்து சிட்டிலேருந்து கொண்டு வர்றது தண்ணியை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த 1910 கோடியை யூஸ் பண்ணிப்பாங்க. இதை கொடுத்தது இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் முக்கியமே கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உத்தராகண்ட் 1910 கோடியை அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டுக்காக கொண்டு வந்தது.
எந்த பேங்க் கிட்ட அந்த லோனை வாங்கினாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. இஐபி, ஏடிபி, எஸ்பிஐ, எஸ்பிஐ இருக்காது, வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த நியூஸை படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் எல்லா பேங்க்கும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கேயோ கொடுத்து வச்சுருப்பாங்க. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக உத்தராகண்டுக்கு கொடுத்தது யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அமௌண்ட் 1910 கோடி. இதை வந்து தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் சும்மா நீங்கள் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதால் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது மட்டும் போதும். நம்ம மைண்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா நச்சுன்னு அதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக உத்தராகண்ட் கவர்மெண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட 1910 கோடி கொடுக்க போகிறாங்க. எது யூஎஸ், அதாவது உத்தராகண்ட் அர்பன் செக்டார் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்ட. ஓகேங்களா, இந்த 4 சிட்டியை கொடுத்துட்டாங்க. இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் மிஸ்ஸிங். அதுதான் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும். லக்சம்பர்க் இதோடைய ஸ்டோரி என்னென்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் டீட்டெயில் கண்டென்ட்டில் படிக்க போகிறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா 3-4 மார்க், இப்போ மைண்ட் மேப்பில் ஒரு 15 மார்க் எடுக்க முடியுதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா 3லேருந்து 5 மார்க் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, இப்போ போன நியூஸில் சிட்பி, இந்த சிட்பி நியூஸ் படித்தோம்ல, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே கிடைக்காது. சிட்பி இதை பண்ணாங்க, இதுதான் நியூஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதோட ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டீட்டெயில் கண்டென்ட்டில் படிச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒரு 3-4 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மைண்ட் மேப் படிக்கிறதுனால என்ன நியூஸ்னு உங்களுக்கு தெரியும். அடிஷ்னல் நியூஸை நீங்கள் டீட்டெயில் கண்டென்ட்லையோ இல்லை வீக்லி பிடிஎஃப்லையோ படிக்கணும். மந்த்லி ஸ்டாட்டிக் பிடிஎஃப்பும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, நியூஸ் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் இங்கே மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் போல். ஓகேங்களா, கிரெடிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் கோடி இருக்குங்க எக்ஸ்பென்ஸ் எம்எஸ்எம்இல. ஓகேங்களா, இது போன நியூஸுக்கான மைண்ட் மேப்பு, இது இந்த நியூஸுக்கான மைண்ட் மேப். இதை பாருங்கள், நான் மைண்ட் மேப் வச்சு எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஆர்பிஐ பெனால்ட்டி போட்டிருக்காங்க 2 பேங்க்குக்கு. எஸ்பிஐக்கு 1728 கோடி, 1.728 கோடி, 1000 இல்லை 1.7 கோடி அப்படி கூட வச்சுக்கோங்க. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1 கோடி, நான் கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ். இப்போ எதுக்காக பெனால்ட்டி போட்டாங்க அப்படின்றத டீட்டெயில் கண்டென்ட்டுக்குள்ளே போய் படிச்சு. அப்புறம் இந்த எஸ்பிஐயோடைய ஸ்டாட்டிக்கையும் நம்ம வந்து டீட்டெயில் கண்டென்ட்டில் படிக்கலாம். ஸோ லோன் அட்வான்சஸ், கஸ்டமர் ப்ரொடெக்ஷன், ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் பை பேங்க்ஸ் நீட் டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காரணங்களை காட்டி தான் எஸ்பிஐக்கு ஆர்பிஐ 1.728 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் கீழே பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949க்கு கீழே ஒரு சர்டன் ப்ரொவின்சஸை இவங்க கான்ட்ராடிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, பெங்களூரு கர்நாடகா. ஸ்டேட் பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, மும்பை மகாராஷ்டிரா. ஓகேங்களா, இதுதான் டீட்டெயில் கண்டென்ட்டுக்கும் மைண்ட் மேப்புக்கும் உள்ள வித்தியாசம். மைண்ட் மேப்பில் என்ன நியூஸ்னு படிச்சுட்டு இங்கே வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸை படிச்சுக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் சில பேர் இந்த ஹேண்ட் நோட்ஸ் மைண்ட் மேப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அஃபைர்ஸ் க்ளவுடில் டெய்லி ஸ்கூப் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்பில் இருக்கும் இது. ஓகேங்களா, பெய்டு கண்டென்ட் இது. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. careerscloud.inல லிங்க்கு கமெண்ட் செக்ஷன் இருக்குது. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு ஃபுட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இவங்க வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த வருஷம் பிரேசிலை சேர்ந்த மைக்ரோபயாலஜிஸ்ட், அவங்க பேர் என்னென்னா மரியானாங்களே அங்கிரியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. 10th உமனாக இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக பயாலஜிக்கல் சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா இதை போட்டிருக்காங்க, அசோஸ்பைரலம். நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் தெளிவாக பார்த்துட்டே இருப்போம். நானும் ஆர்கானிக் ஃபார்மர் தான். ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ஒரு 2.5 ஏக்கரில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அசோஸ்பைரலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆர்கானிக் ஃபார்மிங்கில். அதை யூஸ் பண்ணி பிராசிலென்ஸ் பாக்டீரியாவை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் இவங்களுக்கு இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிற ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டீட்டெயில் கண்டென்ட் பார்த்தாலும் அந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய தேஸ் மொயின்ஸ் லோவா அப்படிங்கிற இடம். ஓகேங்களா,
இது சும்மா ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. டேஸ் மொயின்ஸ் லோவா அப்படிங்கிற இடம். ஸோ பயாலஜிக்கல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டூ கிளைம்ஸ் அதே தான் இப்போ நம்ம சொன்னதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரேசில் நாட்டை சார்ந்தவங்க இவங்க 10th உமன் டு ரிசீவ் திஸ் ப்ரைஸ். ஹங்கிரினா பசி, ஃபுட்டு, பசிச்சா ஃபுட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம வேகமாக போயிடலாம் இந்த அப்பாயின்மெண்ட்டு இந்த டேஸ் எல்லாம். யூபிஎஸ்சியுடைய சேர்மனாக அஜய் குமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஸோ ஒரு சில நேரத்தில் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அந்த அப்பாயிண்ட் ஆன மெம்பர் எந்த இதுக்கு முன்னாடி என்ன ரோல் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்பாங்க. இந்த அஜய்குமார் இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். இப்போ யூபிஎஸ்சி சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த அப்பாயின்மெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எந்த ஆக்டுக்கு கீழேனா ஆர்டிக்கல் 3161 ஆக்ட் கீழே, அதுக்கு கீழே தான் யூபிஎஸ்சியோடைய சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்களாம். இதுக்கு முன்னாடி பிரீதி சூடான் அப்படிங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய டெனூர் ஏப்ரல் 29 முடிஞ்சதுனால ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்த அஜய்குமாரை யூபிஎஸ்சி சேர்மனாக நம்ம பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி 1926 நடைமுறையில் இருக்கு. இப்போ 2032 ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெயின் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. இதில் கோஆர்டினேஷன் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி கோஆர்டினேஷன் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது. இந்த கமிஷனுக்கு சேர்மனாக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிக்காலே ஜுவாரோஸ்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. மிக்காலே ஜுவாரோஸ்கி அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஐஓசியோடைய பிரசிடெண்ட்டான தாமஸ் பாச் அப்படிங்கிறது தான். ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க லாசானே சுவிட்சர்லாந்தில். அந்த இடத்துல வச்சு தான் இந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. கிறிஸ்டி அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்க, ஐஓசி பிரசிடெண்ட் இப்போ யாராக இருக்கார்? தாமஸ் பாச்சா இருக்கார். ஜூன் 2025 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஓசி பிரசிடெண்ட்டாக கிறிஸ்டி கான்வென்ட்ரி அப்படிங்கிறது தான் அப்பாயிண்ட் ஆவார். அது நம்ம ஜூன் கரண்ட் அஃபேர்ஸில் படிப்போம். இந்த மிக்காலே அப்படிங்கிறவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு பார்த்தா பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்த மிக்காலே அப்படிங்கிறவங்க பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க. என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிறையா கொடுத்துருக்காங்க. முக்கியமான அச்சீவ்மெண்ட்டுனா 2002 நடந்த ஏசியன் கேம்ஸில் ஈக்வெஸ்ட்ரியன் ஜம்பிங்கில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இந்த 2002 ஏசியன் கேம்ஸ் சவுத் கொரியாவில் உள்ள பூசானில் நடந்துச்சு. ஸோ நமக்கு இந்த நியூஸில் தெரிய வேண்டிய விஷயம், இந்த மிக்காலே ஜாவாரோஸ்கி அப்படிங்கிறவங்க ஐஓசியோட கோஆர்டினேஷன் கமிட்டியோட சேர்மனாக அப்பாயிண்ட் ஆக போகிறாங்க 2032 ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ்க்கு. எங்கே நடக்க போது? பிரிஸ்பெயின் ஆஸ்திரேலியா. இந்த மிக்காலே அப்படிங்கிறவங்க பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி ஐஓசி படித்ததுனால ஐஓசியில் அப்கமிங் அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா பிரசிடெண்ட்டாக இப்போ தாமஸ் பாச் இருக்கார். அவரை ரீப்ளேஸ் பண்ணி கிறிஸ்டி கான்வென்ட்ரி வரப்போகிறாங்க. ஸோ இதோட மைண்ட் மேப் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. யூபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கீழே வரும். இது 2வது நியூஸ் பாருங்க. இவங்க பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த மிக்காலே ரொம்ப முக்கியம். ஐஓசி கமிஷன் 1894 இருக்குது. லவுசானே சுவிட்சர்லாந்து தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஐஓசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லவுசானே சுவிட்சர்லாந்து. இந்த போர்ட் மீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா அதனால தான் லவுசானே சுவிட்சர்லாந்துலாம் வச்சாங்க எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மீட்டிங்கை. சாரித் மகேஸ்வரி ஒரு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு பவர் செக்டரில் இருக்குது. சாரித் மகேஸ்வரி. அதனால் என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட், என்டிபிசியோட ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட், நியூ டெல்லியிலே இருக்குது. ஓகேங்களா? இவங்களை சிஇஓ ஆஃப் என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிட்டடாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் குப்தாவை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான நியூஸ். இவ்வளோ தான் இருக்குது. கிரீன் எனர்ஜி லிமிட்டெடுக்கு சாரித் மகேஸ்வரி சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 35 வருஷம் பவர் செக்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்டிபிசியில் தான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இந்த லா சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இதுக்கும் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சூரியகாந்த், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவர் சூரியகாந்த் அப்படிங்கிறவர். அவரை எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கவாய் அப்படிங்கிறவங்கள ரீப்ளேஸ் பண்ணி.
ஸோ 2 நியூஸோட மைண்ட் மேப் பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய ஷார்ட் கன் வேர்ல்டு கப் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. நிக்கோசியா சைப்ரஸோடைய கேபிட்டல்னு நினைக்கிறேன். நிக்கோசியா அந்த இடத்துல இந்த ஐஎஸ்எஸ் அப்படியே ஷார்ட் கன் வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஓகேங்களா? இது 3rd வேர்ல்டு கப் ஆஃப் 2025 செஷன் சொல்கிறாங்க. இதில் இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா 3வது ப்ரைஸ் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கு. எதுலன்னா ட்ராப் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்டில். அப்போ இதில் வந்து கோல்டு யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? சைனா கோல்டு வின் பண்ணியிருக்கு. யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா போலாந்தை. சைனா ஃபஸ்ட்டு, போலாந்து செகண்டு, இந்தியா 3வது. இந்தியா யாரை டிபெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். டர்க்கியை டிஃபீட் பண்ணி தான் இந்தியா இந்த ஃபஸ்ட் 3rd ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க பிரான்ஸ். ஓகேங்களா? இந்தியாவுடைய பார்ட்டிசிபேட்டர் யாருன்னா கியான் செனாய் ஹாரிஸ், சபீரா ஹாரிஸ். கியான் செனாய், சபீரா ஹாரிஸ் தான் இந்தியா சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ண ஷூட்டர்ஸ். ஓகேங்களா? இவங்க பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. சைப்ரஸில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. ஐஎஸ்எஸ் அப்படியே வேர்ல்டு கப் ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் கோல்டு மெடல் அடிச்சது சைனா, செகண்ட் பிளேஸ் போலாந்து. நம்ம யாரை தோக்கடிச்சோம் அப்படின்னா டர்க்கியோடைய டோக்லா அண்டு காயா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் கேட்டால் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் யாரை டிபீட் பண்ணாங்க அவங்க நேம் கேட்டால் டோக்லா கயா. இப்போ பார்த்தீங்களானவே 2-3 டைம் இதை பார்த்தா ஞாபகம் வந்துடும். ஆப்ஷனை பார்த்தா எக்ஸாம் ஒட்டி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துட்டு போகணும். ஸோ ரொம்ப முக்கியமான நியூஸ் இதுலேருந்து என்னென்னா, இந்த ஷார்ட் கன் வேர்ல்டு கப் எங்கே நடக்குதுன்னா நிக்கோசியா சைப்ரஸில். இதில் மிக்ஸ்டு டீமில் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கு. செனாய் அண்ட் ஹாரிஸ் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்தோம், இவங்க வந்து டர்க்கியை தோக்கடிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைனா, செகண்ட் போலாந்து. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்பார்ட் ஃப்ரம் த டெப்த்தாக கேட்டால் கேட்பாங்க. மேலோட்டமாக இம்பார்ட்டண்ட்னா இதுதான் நியூஸு. ராபர்ட் டக்ளஸ் பயோட்டான் இவர் வந்து 3 டைம் ஆஸ்கர் வின்னர், ஸ்க்ரீன் ரைட்டர், டைரக்டர். ஓகேங்களா? நியூயார்க் யூஎஸ்எஸ் சேர்ந்த இவர் இறந்துருக்கார். 3 டைம் ஆஸ்கர் வின்னர் அப்படிங்கிறதுனால இது நியூஸாக வந்திருக்கு. ஸோ எப்பப்போ அந்த அவார்டெல்லாம் வாங்கினாரு அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நமக்கு தேவை இந்த ராபர்ட் பென்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர், டைரக்டர், 3 டைம் ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கார். யூஎஸ்எஸ் சேர்ந்தவர். விக்ரம் கெய்க்வாட் இவர் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ருத்ராஜ் கெய்க்வாட் எந்த ஊரை சேர்ந்தவர்? மும்பை, மகாராஷ்டிரா. அப்போ கெய்க்வாட் என்ற பேர் இருந்தாலே மகாராஷ்டிரா சார்ந்தவங்க தான் நம்ம வந்து ஒரு க்ளூ இருக்குது. அப்போ விக்ரம் கெய்க்வாட் அப்படிங்கிறது யாருன்னா செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த படங்களுக்கெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காரு. 3 டைம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த படங்களுக்கெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து. ஓகேங்களா? ஸோ விக்ரம் கெய்க்வாடுங்கிறது மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. 3 டைம் பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காரு 2010, 11, 14. அது என்னென்ன படம்னு கூட இங்கே போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் வீடியோ முடிய போகுது. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட அப்ளை பண்ணிக்கோங்க ஃபார் பர்ச்சேசிங் கரண்ட் அஃபேர்ஸ் இன் அஃபேர்ஸ் க்ளவுட். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அஃபேர்ஸ் க்ளவுட் சீரியஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து புதுசாக வேறு மாதிரி இந்த டெய்லி சிஎம் கொண்டு வருவேன், வீக்லியும் கொண்டு வருவேன். வேறு மாதிரி கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஃபர்தராக எவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை கொண்டு வரதுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் May 15 கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? 1993 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் இதை கொண்டாடுறாங்க. 31வது ஆனிவர்சிட்டி 2025. ஓகேங்களா? இது வந்து 31வது ஆனிவர்சிட்டி. இதுக்குன்னு ஒரு தீம் இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டட் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஃபேமிலி ஓரியன்டட் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் த 2nd வேர்ல்டு சம்மிட் ஃபார் சோசியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். இந்த சோசியல், எக்கனாமிக், டெமோக்ராட்டிக் சேலஞ்சஸ்க்காக ஃபேமிலியோட ரோல் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டேவுடைய முக்கியமான காரணம். இந்த டே அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ஃபேமிலிஸ் May 15 ஃபேமிலி ஓரியன்டட் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட தீம் 31வது ஆனிவர்சரி. இதோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. சும்மா ஜென்ரல் நாலேஜுக்காக பார்த்துக்கோங்க.
1994 மே 15ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இத அப்சர்வ் பண்றாங்க. 93ல இதுக்கான டிசிஷன் பண்ணி, அடாப்ட் பண்ணி 94லேருந்து இந்த டேவ கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி டேஸ் படிக்காம இருந்தா படிச்சுக்கோங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.